1950 கொரியால வார் நடக்கிற டைம். அப்ப கொரியன் கவர்மெண்ட் துருக்கி கவர்மெண்ட் உதவி கேட்கவும் அவங்க நாட்டை சேர்ந்த நிறைய ஆர்மி சோல்ஜர்ஸ் கொரியாவுக்கு அனுப்புறாங்க. அதுல ஒருத்தர் தான் சுலைமான். ரொம்பவே நல்ல மனுஷன். அவரும் சில ஆர்மி சோல்ஜர்ஸ் ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு கேம்புக்கு திரும்பும் போது திடீர்னு எதிரிங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவரும் சில நண்பர்களும் தப்பிச்சு காட்டு பகுதிகளை போகவும் அங்க உள்ள ஒரு கிராமத்தை பாக்குறாங்க. அங்க இருக்கிற மக்கள் இறந்து போயிருக்க. அவங்களுக்கு நடுவில் ஒரே ஒரு சின்ன பொண்ணு மட்டும் உட்கார்ந்து இருக்க. வார்ல அந்த பொண்ணோட ஊரையே எதிர்நாட்டுக்காரங்க அழிச்சிருப்பாங்க. அதுல தப்பிச்ச ஒரே ஆள் இந்த பொண்ணு மட்டும் தான். அந்த பொண்ணை காப்பாத்தி ஐலாங்கிற பேரையும் வச்சு சுலைமான் அவர் பொண்ணு மாதிரியே வளர்க்க ஆரம்பிக்க. அப்ப வாரம் கம்ப்ளீட் ஆக சுலைமான் மறுபடியும் துருக்கிக்கு போகணும். கூடவே ஐலாவையும் கூட்டிட்டு போக நினைக்க. சுலைமான் வாருக்காக வந்ததால ஐலாவை கூட்டிட்டு போக பர்மிஷன் தரல. அதனால ஐலாவை ஒரு ஆர்ஃபனேஜ்ல சேர்த்து ஒரு ப்ராமிஸ் பண்றாரு. எத்தனை நாள் ஆனாலும் நீ எங்க இருந்தாலும் சரி, அப்ப நான் உன்னை கண்டிப்பா தேடி வருவேன்னு சொல்லிட்டு சுலைமான் துருக்கிக்கு வந்ததுக்கு அப்புறம் கொரியால இருக்க ஐலாவை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. ஆனா முடியல. பல வருஷம் ஆயிடுச்சு. அவர் நம்பிக்கையை விடாம முயற்சி பண்ணிட்டே இருக்க சுலைமான் அவர் பொண்ணை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொன்ன கதை தான் ஐலா த டாட்டர் ஆஃப் வார்ங்கிற கொரியன் மூவி.